இந்தியாவோட 4th லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனி விப்ரோவோடைய ரிசல்ட் வந்து இப்போ நம்ம வந்து அனலைஸ் பண்ணிடுவோம். ஸோ விப்ரோவுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ விப்ரோ வந்து எப்பவுமே வந்து ஒரு மந்தமான கம்பெனி மாதிரி தான் ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 24.4% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 3354 கோடி ரூபா வந்து இந்த ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,319 கோடி, அதாவது 0.5% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க பார்த்துருப்பீங்க ரெவன்யூ பெருசா இன்க்ரீஸ் ஆகல, பட் நெட் ப்ராஃபிட் வந்து பெருசா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. ஸோ அவங்களுடைய மார்ஜின் வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய அதர் இன்கம்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் ஆயிருக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து ரொம்ப ஃபிளாட்டா தான் இருக்கு மற்ற ஐடி கம்பெனிஸ் மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ 20% வந்து போயிருக்கு. ஸோ இதுவே வந்து போன இயர்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்து ஒரு டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ₹6 வந்து இந்த குவார்ட்டருக்கு வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்காங்க விப்ரோ. ஸோ அவங்களுடைய அட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 15.3%, அதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ டிசிவி வந்து பார்த்தீங்கன்னா 3.5 பில்லியன். ஸோ இவங்க வந்து அடுத்த குவார்ட்டர் வந்து கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டாக இருக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு வந்து நம்மளுடைய கமிங் மண்டே தான் வந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ஸ் அப்டேட்ஸ் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.